வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு வனப்பகுதியில் 2 யானைகள் உயிரிழந்த நிலையில் அருகில் யாரையும் நெருங்க விடாமல் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பேரணாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தனிநபருக்கு சொந்தமான ஜான்ரஸ் மலை வனப்பகுதியில் 2 யானைகள் இறந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றன. இந்த தகவலின் அடிப்படையில் குடியாத்தம் வனத்துறையினர் தற்போது இந்த ஜான்ரஸ் மலை மீது முகாமிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த யானைகள் இறந்திருக்கும் பகுதி எங்கு என்று பார்த்தோம்னால் நாம் நேரடியாகவே பார்க்கலாம். அந்த இடம் அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குளத்தின் அருகாமையில் தான் அந்த யானைகள் 2 யானைகள் இறந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக வனத்துறை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக கேட்டபோது நாங்கள் அந்த பகுதிக்கு போக முடியவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் அந்த இறந்து போயிருக்கக்கூடிய அந்த யானைகளை சுற்றி யானை கூட்டம் இருப்பதால் நாங்கள் அந்த பகுதிக்கு போக முடியவில்லை. அவ்வாறு நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றால் யானை எங்களை தாக்க வரும். ஆகவே நாங்கள் அந்த பகுதிக்கு போகவில்லை. இருந்த போதிலும் இந்த பகுதியில் பார்த்தோம்னால் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பாதுகாப்பு இல்லாமல் அந்த பகுதிக்கு போக முடியாது. ஆகவே மாற்று ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். இறந்திருக்கக்கூடிய யானையை கண்காணிப்பதற்காக ட்ரோன் கேமராவை வைத்து அந்த யானை எவ்வாறு இறந்திருக்கின்றது, 2 யானையா இல்லை கூடுதலாக ஏதாவது யானைகள் இறந்திருக்கிறதா என்று கண்காணிக்கப் போகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று பார்த்தோம்னால் பேரணாம்பட்டு பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்த வனப்பகுதியில் கடந்த 2 மாதங்களில் 3 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. இந்த யானைகள் வனப்பகுதியில் உயிரிழப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய முன்தினம் இதே பேரணாம்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் ஒரு யானையானது உயிரிழந்திருந்தன. அதைத் தொடர்ந்து இன்று அதாவது ஒரு நாள் விட்டு பார்த்தோம்னால் இன்று பார்த்தோம்னா 2 யானைகள் தற்போது இந்த பகுதியில் இறந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றன. வனத்துறை அதிகாரிகளும் நேரில் சென்று அந்த யானை இறந்திருக்கக்கூடிய பகுதியில் சென்று அந்த யானையை உடல்கூறு ஆய்வு செய்த பிறகே இந்த யானை எவ்வாறு இறந்திருக்கும் என்ற ஒரு தகவலை அவர்கள் முன்வைப்பார்கள். இருந்தபோதிலும் இது போன்று அழிந்து வரும் யானை இனங்களை காக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு வனத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் இந்த குடியாத்தம் மற்றும் பேரணாம்பட்டு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யானைகள் உயிரிழக்கக்கூடிய சம்பவத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். யானைகள் தானாக உயிரிழக்கின்றதா, சமூக விரோதிகள் யாராவது யானைகளை அவர்கள் வேட்டையாடி சாகடிக்கிறார்களா, இது